பல திரைப்படங்களில் தன் இயல்பான நடிப்பினால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த நடிகர் காதல் சுகுமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் காதல் படத்துல பார்த்த மாதிரி இன்னும் அப்படியே இருக்கீங்களே. என்ன சீக்ரெட்ஸ்? சீக்ரெட்லாம் ஒண்ணும் பாடி கிடையாது. சீக்ரெட்ஸ் என்னதுலாம்? நத்திங். நான் பேசிக்கலா நான் ஒரு ஜிம்னாஸ்டிக் கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் சிலம்பம் விளையாடுறது அது இதுன்னு யோகான்னு நிறைய. அப்பா வந்து நாடக நடிகர் தான். அதனால சின்ன வயசுல ஏதோ சினிமாவுக்கு போகணுங்கிற ஆர்வம் வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினார். அதில் ஒரு ஃபிட்னஸ். பேசிக்கலி நான் டான்ஸர் கூட, கிளாசிக்கல் வரைக்கும் கற்றுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைச்சா நம்ம அதை பண்ணிடணும் அப்படின்னு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அதுக்கெல்லாம் இங்கே டூப் இருக்காங்க. நம்மளாம் பல்ட்டி அடிக்க வேண்டியதில்லை, கண்ணாடி உடைக்க வேண்டியதில்லை, சிலம்பு தூக்க வேண்டியதில்லைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்ததுனால அந்த ஃபிட்னஸ் ஒன்று இருக்குது. நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவேன் எப்பவுமே. எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணாலும் அகத்தின் அழகு முகத்துக்கு தெரியுமாங்க. எண்ணம் தானே வாழ்க்கை. கண்டிப்பா கண்டிப்பா. எண்ணம் நல்லா இருந்தா எப்பவுமே இளமையா இருப்பாங்க. இப்ப எண்ணம் தான் என்ன இளமையா என்னைக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, உடலுக்கு தான் முதுமை, எண்ணத்துக்கு கிடையவே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எண்ணம் என்னைக்குமே ஒரு அழகான விஷயத்தோட தான் இருக்கும். ஏன்னா எண்ணம் என்னைக்கு முதுமை அடையாது. அப்ப அதை நான் உதாரணமா சொல்லுவேன். ஒரு 70 வயசு முதியவருக்கு ஒரு 20 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், வயசான குழந்தையா பிறக்கும். என்ன இப்படி ஒரு பதில நாங்க எதிர்பார்க்கல. அது அது ஏன்னா அந்த காதலோட அவர் சேர்றாரு. அப்ப அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் அது பிறக்கும். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து உலகத்துல யாருமே கொடுத்திருக்க முடியாது. எங்களுக்கு பதிலே சொல்ல வார்த்தைகள் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஆக்சுவலா இப்ப லேனா தமிழ்வாணன் சாரோட ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு, சார் நீங்க அப்போ என்ன ஏஜ்னா 70 வயசு அப்படின்னாரு. உடனே பக்கத்துல ஒரு பார்த்து, சார் உங்களை பார்த்துட்டு இருக்கனால என்னமோ தெரியல சார் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், சார் ஏஜ் என்ன வயசுன்னு கேட்ட உடனே 70 வயசு ஆகுது அப்படின்னாரு. லேனா தமிழ் சார் 70 வயசுனாரு. எனக்கு ஷாக்கிங் தான். அப்போ நான் அப்படியே சொன்னேன், சார் வயசுங்கிறது ஒரு நம்பர் தான், டிஜிட். வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். உண்மையான வயசு நம்ம நம்புறது தான். டைரக்டர் தானே. உடனே அவரு நான் இப்படி வாழ்த்து நான் எதுவும் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாரு. யோசிக்கிறதானே. அது ஓகே. மனசு வந்து எப்போதுமே இளமையா இருக்குது. ஓகே, உடலும் உங்களுக்கு அப்படியே இளமையாவே இருக்கே அப்ப பார்த்த மாதிரியே. அதான் சொல்றேனே. அது வந்து இதுதான் மனசுல எதுவுமே பெருசா சுமந்து எல்லாம் பண்றது இல்லை. அன்னன்னைக்கு வாழ போறோம் அம்மா, அவ்வளவுதான். ஆக்சுவலா பெருசா பெரிய பணம் காசு சேர்த்தாதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். நமக்கு அப்படிலாம் கிடையாது. நான் இது வரைக்குமே ஒரு 200 படங்கள் பண்ணியிருக்கேன். பெருசாக டிமாண்ட் பண்ண மாட்டேன் ப்ரொடியூசர்ஸ்ட்ட. என்ன கொடுக்குங்களோ கொடுங்க சார் சொல்லி தான் இது வரைக்கும் நான் பேசி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னோட பொருளாதார உயராமல் இருக்கலாம், ஆனால் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தரமான குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பெண் கிடைச்சதுனால நமக்கு அது ஈஸியாக இருந்தது. உங்களுடைய மனைவி வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணி வீட்டுக்கு போனோம் பாராட்டு வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. காதல் சும்மா இருக்கனால என்னோட காதல் திருமணம் தான். அந்த காதல் ஸ்டோரி அப்படி லைட்டாக எங்களுக்காக ஒரு அது ஊரில் காரைக்குடி அவங்க ஊர். லவ் மேரேஜ் தான். இங்கே சென்னையில் அவங்க இருந்தாங்க. அப்போல்லாம் இப்போ ஃபோன்லாம் இல்லைல்ல. ஆமாம் 2003 அப்போ வந்து லெட்டர் கடிதத்தில் காதல் வரைஞ்சிருக்கீங்க. அப்போ புதிய பூமின்னு ஒரு கலைக்குழுவில் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். சென்னைக்கு சினிமாவுக்கு வாய்ப்பு தெரிய வரும்பொழுது எல்லா இப்போ 2ம் கேட்டான் வயசு. நமக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்க மாட்டேன், சின்ன பையன் மாதிரி இருக்க மாட்டேன். உனக்கு என்னப்பா கொடுக்குறதுன்னு கேட்பாங்க கம்பெனிலேயும். சரி நம்ம அது வரைக்கும் வளர்கிற வரைக்குமாவது நம்ம கொஞ்சம் சர்வைவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேடைகள் ஆட வாய்ப்பு கிடைச்சி புதிய பூமின்னு ஒரு குரூப்பில். சாப்பாடு கஷ்டமாயிடுச்சு. ஊருக்கு போனால் ஒரு நடிகனாக தான் வரணும்னு சொன்னதுனால இங்கே ரோட்டெல்லாம் படுத்துருக்கேன், 100 ஃபீட் ரோட்டில். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நிகழ்ச்சி மேடையில் நடக்கிறத பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்டேன், சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். இங்கே ஏற்கனவே 100 பேர் இருக்காங்க, 50 லேடிஸ் 50 ஜென்ஸ் அந்த டான்ஸ் குரூப்பில். உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. சார் நான் வடிவேல் மாதிரி பேசுவேன், ஆடுவேன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து வடிவேல் மாதிரி டேலாக்லாம் பேசுவேன் சார், என்ன ஊரில் சின்ன வடிவேல்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னு சொல்லிடுவேன்னா. அப்போ அந்த மீசு தாடிலாம் இருக்காது. அப்போ அப்படி என்ன பண்ணுவார், அவர் யார் அவர் அப்படின்னு கேட்டார் ஓனர். அவர் படமாக பார்க்க மாட்டார். இப்போ சுற்றி உள்ள பசங்க இப்போ எல்லாம் பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க. தீனா மாஸ்டரு, ஆமாம் ஆர்த்தி, எல்லாமே அந்த ட்ரூப்பில் தான் இருந்தாங்க. கணேஷ், ஆர்த்தி, தீனா மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர், இவங்கெல்லாம் இந்த டீம். அது அந்த புதிய பூமிங்கிற டீம். நாஞ்சில் மணிமாறன்கிறத நடத்திட்டு இருந்தார். அவங்க சொன்னாங்க அவர் நல்லா காமெடி பண்ணுவார் இந்த மாதிரி. அப்படியா காமெடிலாம் இதில் எப்படி பண்ண முடியுது, டான்ஸ் ப்ரோக்ராம். நான் டான்ஸ் ஆடுவேன் சார் அப்படின்னு. எங்கே ஆடுங்க அப்படின்னாரு.
இந்த சைதாப்பேட்டை, குரோவம்பேட்டை, ராணிப்பேட்டை, பாடாரா அந்த சாங்கில் வந்து நான் பண்ணேன். சுற்றி இருக்கிறவங்களாம் கை தட்டினாங்க. சரி ஓகே. நான் அன்றைக்கே ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு போயிட்டேன் குடியாத்தத்துக்கு. ஒரு திருமண நிகழ்ச்சியில் போய் ஆடுறேன். அந்த சாங்க்கு ஆடும்போது அந்த அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அன்பளிப்பாகவே எனக்கு ஒரு 300 ரூபா வருது. அப்போல்லாம் என் சம்பளமே 30 ரூபா தான். 300 ரூபா. ஆமாம், 300 ரூபா எனக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அப்போ தான் இவங்க ஏதோ நான் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வம். அங்கே கலைக்குழுவில் இருக்கும் பொழுது தான் இந்த மீனாங்கிற அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு அவங்களும் வந்து கலை சார்ந்த இருந்தாங்க, டான்ஸாக இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட லெட்டரை கொடுத்து சொல்கிறதுக்கு பயம். அது பார்த்தா அவங்க அண்ணங்கிட்ட கொண்டு கொடுத்துச்சு. அவங்க அண்ணன் வந்தான், டேய் ஒழுங்கா ஊரில் வந்தோமா பொழைக்கிற வழியை பார்த்தோமா பிச்சு விடுவோம் விரட்டிட்டு போயிட்டாரு. நான் அதை சொல்லியிருந்தேன், எழுதியிருந்தேன். இந்த பாருமா, நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் உன்னை இது பண்ணிக்கிறேன். பிடிக்கலன்னா கிழிச்சு போடணும், யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அது சொல்லி தான் எழுதியிருந்தேன். நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருந்தேன். எது நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்படி லவ் பண்ணுறேன்லாம் சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அது அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துருச்சா. சின்ன பொண்ணுலாம் பயந்துருக்கும் அப்படின்னோடனே உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணன் வந்து மிரட்டிட்டு போயிட்டான். அவள் தான் ஊர் பிச்சுப்பிடி உடனே அப்படின்னு. அவர் இப்போ டான்ஸ் மாஸ்டர் இருக்கார், அவர் பேர் ஜாய்மதி. அவர் அந்த ட்ரூப்பில் அதுலேருந்து அந்த கலைக்குள்ள வந்து 25 பேருக்கு மேலே டான்ஸ் மாஸ்டர், டான்ஸர். நீலகண்டன் சொல்லி இப்போ ஜப்பானில் பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காப்புல. அவர் தான் அந்த சோல் ஆடி இருப்பார். போடா போடா புண்ணாக்கு போடா, அந்த சென்டர் பேர் ஆடி இருப்பார் நீலகண்டன். இப்போ ஜப்பானில் பெரிய நிறைய பேர் அதுலேருந்து வளர்ந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாம். ஸோ அப்போ நான் அந்த பொண்ணுட்டு சொன்னேன். அடுத்த நாள் போயிட்டு, ஏமா அப்படி பண்ணேன், இந்த மாதிரி உங்கள் அண்ணன் மாட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னா அது மேலே சிம்பதி வந்துருச்சு. அடிச்சுட்டாரா, ஏதாவது பண்ணிட்டாரா, அடிச்சதெல்லாம் சொல்ல முடியுமா, அது சரி விடுமா அப்படின்ட்டு அப்புறமா அவங்க அடுத்த நாள் நாங்கள் ரூம் பேச்சுலர்ஸ் தான், அப்போது 4-5 பேர் ஒன்றா தங்கியிருப்போம். ரூமுக்கே வந்துருச்சு. அது அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு விசாலாச்சின்னு சொல்லி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து, சாரிங்க எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படி மெதுவாக அப்படியே போய் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் காதல் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம் தான். அந்த டைம் சூப்பர். அதே மாதிரி இந்த விஷயத்த கேட்டே ஆகணும், கேட்கலன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். சோஷியல் மீடியால இப்ப இப்படி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்களேப்பா, எப்படி ஒரு சின்ன விஷயம் பேசியிருந்தீங்க, அது வந்து இப்ப எங்க பார்த்தாலும் நீங்க பேசின விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. பட் நீங்க வந்து அதை ரொம்ப சீரியஸா சொல்லியிருப்பீங்க, பயங்கரமா அடி வாங்கி. அது நம்ம அது வந்து ஆக்சுவலாக ஒரு உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி தான், உங்களை பத்தின ஒரு செல்ஃப் ஆன ஒரு உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிற இடம் தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த இன்டர்வியூ வரவழைச்சாங்க. பேசிட்டே இருக்கும்போது எப்போவுமே நடந்த விஷயம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. அப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அங்கே இருந்தவங்களே. மன்னிச்சுங்க தம்பி, அப்போ தெரியாமல் அப்போ ஏதோ ஒரு வேதத்தில் பண்ணிட்டோன்னு சொல்லி விட்டாங்க. நான் விட்டுட்டேன். அப்போவே கேள்விப்பட்டவங்கலாம் வந்து எனக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அரசு புதுசாக வெளியே போகும் இல்லையா, அப்போ கேட்டாங்க, இல்லை வேணாம், அது நானே மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும், அப்படி புகழ் பெறணும், சம்பாதிக்கணும் தான் வந்தேன். யாரையும் நான் எதிரியாலாம் பார்க்கறது கிடையாது அப்படின்னு எனக்கு நானே சமாதானப்படுத்திட்டு அது எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஆழமாக உங்களுக்கு மனசை பாதித்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லும்போது இதை நான் சொன்னேன். இப்படி ஒரு சினிமாவுக்கு இப்படி ஒரு கருப்பு பக்கமும் இருக்குது, எங்களால் நினச்சிட்டு வராதிங்க. சினிமா பாலிடிக்ஸோட பெரிய பாலிடிக்ஸ், ஈகோடைய ஒட்டுமொத்த உருவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமா. ஸோ அதெல்லாம் இருக்குன்னு தெரியும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வேண்டி வந்துச்சு. ஏன்னா நிறைய இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு டவுட்லாம் இருந்தது. அப்போ நான் அந்த இடத்துல அதை பதிவு பண்ணினேன். அது வைரல் ஆகிடுச்சு. நான் பேர் சொல்லியே சொன்னேன், யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் இது பண்ணாங்க, அப்படி மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன். ஏன்னா நாம் போய் சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போ என்ன கேட்டாங்க, எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை சார், எல்லா துறையிலையுமே வந்து யார் வளர்ந்தாலும் போட்டியாளர்கள் உருவானா சாதாரணமாக ஸ்டாண்டர்டாக இருக்கவங்க வந்து எதிர்ப்பாங்க. இப்போ நமக்கு விட்டுருங்க, நம்ம மனிதர்கள் ஒரு நாய்கள்லாம் ஒரே இனம் தானே. ஒரு நாய் புதுசாக ஒரு தெருவில் வந்துச்சுன்னா 4 நாய் ஒன்றா சேர்ந்து போய் அதை விரட்டிட்டு வந்துடும். ஏ நம்ம இனம் தான்டா பாவம், அவனும் வந்து இந்த ஒரு ஓரம் படுத்துக்கிட்டுமேனு நாய்கள் நினைக்கிறது இல்லை. நம்ம போகிற சாப்பாட்டை சாப்பிட்டு தான் அதுவே உயிர் வாழுது. அப்போ அதுக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ அப்போ நான் அப்படி நினச்சேன். அப்படி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து பயந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நான் அப்போ மனசை தேர்த்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. அப்போ என் ஒய்ஃபை சொன்னாங்க, உங்களை வந்து நீங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டட், எவ்வளோ ஆள், இப்படிலாம் நீ போய் அடி வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு இது தோணுச்சு. இல்லை, நீங்கள் அந்த அடி வாங்கினதுன்னு சொன்னது எங்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா
சினிமா உள்ள இப்படிலாம் கூட நடக்குமாங்கிறது எங்களுக்கு அதாவது தெரியாது. என்னன்னா, வெளியில இருந்து நேரடியா பார்க்க நல்லா இருக்கு. அவங்களும் அதை நினைக்கல. ஆக்சுவலா அங்க அப்படி இன்சிடென்ட் நடக்கும்னு நினைக்கல. நான் கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டேன். ம். எனக்கு என்னன்னா, நான் எதிர்பார்க்கல. ஒரு உடம்பு சரியில்லைன்னு வரும்போது பொக்கை வாங்கின்னு வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க சார், நான் வந்து குரு மாதிரி உங்களால தான் வித்தை கற்றுக்கிட்டேன், ம். ஏகலைவன் மாதிரினா உங்களை பார்த்தா நான் உங்களை மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், அது வந்து ஒரு பெரிய இது. அதை ரெகக்னைஸ் அறியப்பட்டது, என் முகம் தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களால் தான் அப்படிங்க குரு மாதிரி அப்படிலாம் சொல்லி தான் நான் அந்த இது. அப்போ அவர் கூட எப்பவுமே இருப்பாங்க இல்லையா சில அல்லகைகள்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நம்மளை கொஞ்சம் த்ரெட் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அந்த காலத்தில். ஆரம்பத்தில் வளரும் போது யாருக்குமே சப்போர்ட் இருக்காது. ஒருவேளை அதை வந்து அவங்க அதை எல்லாம் முன்கூட்டியே எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்கு ஒரு த்ரெட் பண்ணுற மாதிரி நினச்சிருக்காங்க. அது நினச்சதோட பெருசாக நடந்துருச்சாங்க. அது அவங்களே அதை நினைக்கல. அது ஒரு எதிர்பாராதமான துன்பியல்கரமான சம்பவமாங்களே அந்த மாதிரி நடந்தது தான் அது. ஸோ நான் அதை தான் அங்கே பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் சிங்கமுத்து அண்ணனும் அதை வெளிப்படையாக பேசி சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இருந்ததே நான் தான் எழுதி வாங்கினேன். ஏதாவது பண்ணுற போகிறாங்கன்னு பயத்தில் எழுதி வாங்கிட்டு நான் அவனை அனுப்பிச்சி விடுவேன், எதுக்குங்க அப்படின்னு சொல்லி நான் அவனை காப்பாற்றினேன் நான் தான் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பலருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கலாம். என்ன கேட்டால் அன்றைக்கி விரும்பத்தக்காக சம்பவம், அது அவர் சைடில் இருந்தும் சரி என் சைடில் இருந்து பார்த்தாலும் அது விரும்பத்தக்காக சம்பவமாக இருந்ததுனால அதை நான் அதை பதிவு பண்ணேன். அவ்வளோதான். நீங்க பேசும்போதே வந்து ரொம்ப எமோஷன் ஆகுது எங்களுக்கு தெரியுது. இவ்வளோ ஸ்ட்ரகிள், இவ்வளோ காயங்கள் பட்டதுக்கு பிறகும் கூட வந்துட்டு சினிமா வேண்டாண்டா அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு தோணி சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க. என்னுடைய 6 வயசுலேருந்து எனக்கு கனவு சினிமானா. ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயமா இருந்துச்சு. என்ன தான் உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் திறமை இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரணும். அதுக்கு அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் இல்லாத திறமையும் வேஸ்ட்டு, திறமை இல்லாத அதிர்ஷ்டமும் வேஸ்ட்டு. கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் தான். இவர் நாயர் சார் சொல்லுவாராம் அடிக்கடி, 2 நடிகன் தான் இருக்கான். ஒன்று டைம் நல்லா இருக்கிற நடிகன், இன்னொருத்தன் டைமிங் நல்லா இருக்கிற நடிகன். டைம் நல்லா இருக்கிறவன் வந்துட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு அந்த இது ஓடும், அந்த வண்டி ஓடும். அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்துடுவார், போர் அடிச்சு அந்த இடத்த ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் இது டைம் நல்லா இருக்கிற நடிகன், நேரம் நல்லா இருக்குன்னு வந்துட்டு போகிறான். டைமிங் நல்லா இருக்கிறவன்னு சொன்னால் லாங் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நாகேஷ் சார் மாதிரி, டெல்லி கணேஷ் சார் மாதிரி, நிறைய சார்லி சார் மாதிரி நிறைய குடிச்சது நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்றைக்குமே அவங்க எந்த கேரக்டருக்கும் அடாப்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா நான் ஆக்சுவலாக என்ன ஒரு காமெடி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் காதல் படத்தில் நான் படு சீரியஸான கேரக்டர் பண்ணியிருப்பேன். எனக்கு தங்கறதுக்கு என்னால என்ன 2 பேர் ஓடி வந்திருக்காங்க, நானே ஒண்டிக்கிட்டு இருக்கேங்கிற தவிப்புல நான் அவங்கள கூட்டிக்கிட்டு ஏதாச்சும் நடந்துடாத நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் காமெடியா இருக்கும். கஷ்டமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னீங்கல்ல, இப்போ எப்படி இருக்கு சார் ஈக்குவேஷன் உங்களுக்கு வடிவேலு சாரோட? பேசுறீங்களா? இல்லை, நான் 2-3 நிகழ்ச்சியில் ஆமாம் நடிகர் சங்கத்தில் 2-3 தேர்தல் சமயத்தில் எலெக்ஷன் டைம்லாம் போயிட்டு வணங்க சார் அப்படின்னு கைகள்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன இது இருந்தது. என்னைக்கா இருந்தாலும் இவர் இருக்கும்போதே நம்ம வந்து நல்லா ஆயிடணும், அதுதான் நம்ம வந்து நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா. என்ன செய்தாரை உரத்தில் அவர் நான் நன்மை செய்து விடலை அப்படின்ட்டு. சரி நம்ம இதே இண்டஸ்ட்ரியிலே இருந்து நம்ம வளர்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் மற்றதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் நான் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2004 காதல் ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆகுது. ஒரே வருஷத்தில் நான் 20 படம் பண்ணுறேன். சூப்பர் சார். ஆமாம், 20 படம் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் நீங்கள் ஏவிஎம்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் 4 படம் பூஜை. அந்த 4 படம் போஸ்டர்லையும் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது. இதல்லவா வெற்றி அப்படின்றதா? அப்போ நான் வந்து அங்கே ஒரு காமெடி கபாலின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் நானும் இவர் சாப்ளின் பாலு எல்லாம் நடிச்சிட்ருக்கோம். அப்போது வந்து ஒரு காமெடி சீன் போயிட்டுருக்குது. அது எதுனா சிங்கம் களை இறங்கிடுச்சு அப்படின்னு அது ஏவிஎம்மில் செட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செட்டில் நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஷூட்டிங் நடந்தது. அங்கே போகணுன்னு சொன்னால் அப்போ கேரவேன்லாம் கிடையாது, அப்போ நடந்து தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய அசிஸ்டண்ட்டை சொன்னேன், சார் வடிவேல் ஷூட்டிங் அங்கே சாரோட ஷூட்டிங் அங்கே தான் நடக்குது அப்படின்னு, காமெடி சீன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படியா சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு. அப்போ அங்கேருந்து பார்த்தா இந்த ராஜ்குமார் சார் காமெடி பண்ணுவார் டைரக்டர், என் புருஷ குழந்தைமா டைரக்டரோட தோளில் கை போட்டுக்கிட்டு கொடையை பிடிச்சி கஸ்டண்ட் பிடிக்க வந்துட்டுருக்காரு. நான் அதுக்கு அவர் வர்ற வழியிலேயே நின்று சேர் போட்டு என் அசன் குடை பிடிக்க சொல்லி கால் மேலே கால் போட்டு மேக்கப் டச் போட்டு எல்லாம் வடிவடின்னு எழுந்தாங்க. நான் எழுந்திருக்கவே இல்லை. அவர் இந்த பக்கமாக வந்தவர் என்னை பார்த்தோன்னா அந்த பக்கமாக போய் தோளில் கை போட்டு அப்படி பார்த்த மாதிரி அப்படி போயிட்டாரு. அவர் பார்த்து ஆமாம், அவர் பார்த்துட்டு அப்படி போயிட்டாரு, பார்க்காத மாதிரி போயிட்டாரு.
அப்போ ஒரு பெருமிதம் இருந்துச்சு. ரைட்டு, ஓகே, நான் நடிகனா நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நான் பார்த்துருக்கேன் நேரில். வணக்கம் வச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான் அந்த ஒரு ஈக்குவேஷன். சிரிப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு எனக்கு அந்த இது இல்லை. ஓகே. ஸோ தமிழ் அவர் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு கலைஞன். டிவில சார் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நீ இல்லை நான் என்னைய வந்து 20 வருஷம் ஆனாலும் இந்த இண்டஸ்ட்ரி என்னை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். நான் என் வேட்டியை கிழிப்பேன், ஜனங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அது நடந்துச்சுங்க. 20 வருஷமா அவரை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஆளே வர முடியல சினிமாவில். அதெல்லாம் லெஜண்ட் காமெடியில் அவர் காலை. ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் வடிவேல் சார் வெளியே வந்துடுவார் நடிப்பில். அது என்னன்னா அது ஊறி போனது. எத்பாவம் தற்பவதேம்பாங்க. யார் எது அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க அதுவே ஆயிடுவாங்க. நீங்கள் ரஜினி வேஷம் போட்டுட்டு ஸ்டேஜில் ஆடுறவங்களை பாருங்களேன், அவர் பேசுகிறதா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படிப்பாங்க. டேய் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அது ஊறிடும். அந்த மாதிரி ரத்தத்தில் கலந்த விஷயம் அவருடைய நடிப்பை ரசித்து அந்த மாதிரி எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ வடிவேலு சார் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரை அவரே இல்லாமல் நீங்கள் நடிக்கணும்னா எப்படி இருக்குன்னா அதே மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன் என்னோட உருவத்தில். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். முதல் படமெல்லாம் கலகலப்புன்னு ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 படம் வருது அடுத்தடுத்து. அவருக்கு காலில் அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே தவசின்னு ஒரு படத்தில் என்னை பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் சிஜே கம்பெனிஸ்லேருந்து கூப்பிட்றோம் சார், ஜிஜே கம்பெனிஸ் சொல்லிட்டு. அப்போ நான் போயிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ட்ரஸ்ட் படத்தில், சார் வடிவேல் சார் பண்ண வேண்டிய பேலன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது, அதை உங்களை வச்சு மேட்ச் பண்ணணும், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட் அறிவிச்சிட்டோம், நாங்கள் பண்ணலாம் சார், எப்போ போகலாம் அப்படின்னு. சார் ஐ மேட் டூப் ஆர்டிஸ்ட், நீங்கள் எதாவது வாய்ப்பு தரீங்கன்னா வந்தேன், நான் டூப் போகிறதுக்குலாம் வரல சார். அது என்னை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக என்ன யாருன்னு என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சேனலில் நான் பண்ணேன். ஊர்வம் போட்ட நிகழ்ச்சியில் அதை பண்ணினேன். அதை வச்சு சினிமாக்குள்ளே வந்தால் சினிமாவில் நான் அவர் மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அந்த டைமில் எனக்கு முதல் பட வாய்ப்பு கிடைச்சப்போ நான் அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி நானும் பொன்னம்பலம் சாரும் கலகலப்புன்னு ஒரு படம் 2000 வந்துச்சு, அதில் பண்ணியிருப்போம். அது அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90% அவர் மாதிரியே நான் அதை நடிச்சிருப்பேன். அது ஒரு காரணம் அவங்களுக்கு அந்த அந்த இன்சிடென்ட் அது. ஓகே. அப்புறமா எனக்கு கமல் சாரோட பழக்கம் ஏற்பட்டு விரும்மாண்டி வசூல் ராஜா 2 வருஷம் கிட்டத்தட்ட சாரோட தொடர்பில் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், ஒரு நல்ல நடிகன் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தரை மாதிரி மிமிக்ரி கூட பண்ணி பார்க்கக்கூடாது. கரெக்டா? ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது உங்களை மீறி அது வெளியில் வந்துருச்சுன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி அடியாயிடும். நம்ம யாருன்னு தெரியறது. ஒருத்தர் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவர் தான் உங்கள்கிட்ட தெரிவாரே ஒழிய உங்களை யாருன்னு ஜனங்களுக்கே தெரியாமல் போயிடும். அப்போ தான் அந்த இமிடேட் பண்ணுறதை இனிமேல் விட்டுறணும் அப்படின்னா அதோட விட்டது தான். அதோட அந்த சைடே போகல. அதுல காதல் பார்த்தீங்கன்னா காதல்னா ஒரு பையன் சுகுமார்னு ஒரு பையன் தெரிஞ்சிருப்பான் ஒழிய எந்த இடத்துலையுமே அது உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்காது. மெனக்கடல். அது காரணம் பாலசக்திவேல் சார். ஆமா, ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம நாடகத்துறையில இருந்து வந்ததுனால நம்ம கத்தி தான் பேசுவோம். ஒரு காலத்துல கத்துறது தான் காமெடியாவே இருந்துச்சு. சத்தம் போட்டு பேசினா காமெடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. இப்பதானே அந்த டார்க் காமெடி எல்லாம் வந்திருக்கு. சைலண்டா பேசி அப்படி பண்றது என்ன பண்ணா அதுவே ஒரு ஜோக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த படத்தில் நடித்தப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூட எனக்கு பாராட்டினார். நல்லா இருக்கு, ஒரு நடிகனுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், அது கரெக்டாக நீங்கள் அந்த கேரக்டரோட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் யார் சார்னு கேட்டேன், வச்சுட்டாரு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணல, அது நான் தான் டேரக்டர் சித்திக் சார். ஒரு நாள் ஒரு கனவுல சொல்கிறாரு அதை. ஓஹோ, அப்போதான் தெரியுது உங்களுக்கு அவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் பேசிட்டு அப்படி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுவார். ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருது மாதிரி நான் நினைச்சேன். சினிமா மேலே இவ்வளோ காதல் இருக்குது, டைரக்ஷன் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. நீங்கள் படங்கள் எடுத்தீங்களா சார்? அந்த படத்தை வந்து தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை. முதல்ல ஒரு படம் திருக்குறள் அப்படின்னு ஒரு படம் பூஜை போட்டிருந்தேன். அந்த படம் வந்து ஒரு மலேசியா நண்பரோட உதவியெல்லாம் பண்ணுறதா இருந்தது. திடீர்னு அவருக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. அதுக்குள்ளே என்னோட கையிருப்பு எல்லாம் ஒரு 20-30 லட்சத்துக்கிட்ட நான் வந்து கை காசு போட்டு நான் செலவு பண்ணிட்டேன். அதனால நான் சம்பாரிச்சு வச்சதெல்லாம் அந்த ஒரு படத்துலேயே போயிடுச்சு, மீளவே முடியல. சென்னைக்கு 2012 எப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி போயிட்டேன். பெரிய அமௌண்ட் அந்த. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கையில் நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணி என்ன ஒரு நடிகனாக தெரிஞ்சுட்டோம், ஒரு இயக்குனராக நம்ம வந்து மிஸ் ஆகிறோமே. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஆசை நான் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா சொன்னார்,
உடம்பு இல்லாமல் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ நான் பார்க்க போயிருக்கேன். என்னப்பா உங்கள் பையனா நான் வந்து உங்களுக்கான கடமை நிறைவேற்றிட்டேனா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்கள் அப்பா ஃபோட்டோகிராஃபரும் கூட, அதனால எனக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரியும். அப்போ என்ன சொன்னார்னா, இல்லைடா சந்தோஷமா இருக்குது, முன்னெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் பையன்பாங்க, இப்போ போனால் சுகுமார் அப்பா போகிறாரு அப்படின்றாங்க. ஆமாம், அதுதான் நான் பெருமை, நீ அதை எனக்கு வாங்கி கொடுத்துட்ட, ஆனால் நீ கடைசி வரைக்கும் கோமாளியவே சாக போறியான்னு கேட்டார். கோமாளின்னா என்ன பண்ண? இல்லைடா உனக்கு எழுத வரும், நீ நடிப்ப, எழுதுவ, பாட்டு பாடுவ, ஜிம்னாஸ்டிக் தெரியும், டான்ஸ் தெரியும், உனக்கு எல்லா ஓவியம் வரைவேன், ஆர்ட் பண்ணுவேன், எல்லாமே தெரியும் உனக்கு. அது நீ வந்து நடித்தா நம்ம குடும்பம் மட்டும் நல்லாயிருக்கும். நீ டைரக்ட் பண்ணால் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு போஸ்டர் ஓட்டுறவங்கலேருந்து தியேட்டர் டிக்கெட் கிளிக்கிறவர் வந்து எவ்வளோ பேர் முறுக்கு விற்கிற வரைக்கும். அப்போல்லாம் வந்து தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது முறுக்கு விற்பாங்க உடல வந்து. இப்போ தனியாக கேண்டீன் இப்போதானே வந்திருக்காது. ஆமாம், அது அப்போ சொன்னப்போ சினிமா அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது. சின்ன படமாக இருந்தாலும் ஜனங்க தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்க, வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ இந்த இப்போ சமீபத்தில் கூட ஒரு சின்ன நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, கல்யாணம் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். லைஃப் நல்லா இருக்குமா யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மேக்கப் போடுறவங்களுக்கு, ஆமாம் மேக்கப் போடுறவங்களுக்கு, மண்டபக்காரங்களுக்கு நல்லா இருக்கு. அப்பா மாப்பிள்ளை பொண்ணு அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், படம் எடுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். யாருக்கு? தியேட்டருக்காரங்களுக்கு, போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு, கேண்டீனில் பாப்கார்ன் இருக்கிறவனுக்கு. அப்போ ப்ரொடியூசர் அவ்வளோதான். அந்த மாதிரி. ஸோ என்னன்னா, அப்பா அந்த மாதிரி கேட்டோன்னே எனக்குள்ள ஒரு வேகம், அப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நான் பண்ணேன். என்னடா முதல் படம் முயற்சியை தோத்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கு பிறகு முழு முயற்சியாக அதில் ஈடுபட்டு நடிக்கும். நான் பீக்கில் இருக்கும்போது நான் டேரக்டர் வந்துட்டேன். அதுக்கு 2 காரணம் இருக்குது. என்னன்னா, ஒரு கட்டத்தில் வந்து முழுமையாக நான் பெரிய படங்கள் பண்ண முடியாத மாதிரி எனக்கு வந்து நிறைய தடைகள் வந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயெல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கேன். அவர் நடிச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வண்டியில் நான் ஏற்றுமான்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் ஒரு படத்தில், அது அப்புறம் வந்து 6ன்னு ஒரு படம், சூர்யா சார் படம், எல்லாம் கமிட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பண்ண முடியாமல் போச்சு. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு போய் தேவையில்லாமல், அதனால நான் கேட்குறது, அவர் நடிக்கிறாரா சார்? ஆமாம் சார், அப்போ நான் நடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு போய் அசிங்கப்படுறதுக்கு போகாமலே நம்ம இருந்துடலான்னு சொல்லி தான் டைரக்ஷனில் போகிறேன் பீக்கில் இருக்கும்போதே. அப்போ நிறைய சின்ன படங்கள் வரும், அதில் எல்லாத்துலேயுமே ஹீரோ ஃப்ரெண்டுனா சுகுமார் தான் இருப்பேன். அப்படி நிறைய படங்கள் இப்போயும் சுமார் காமெடி போட்டுனா வரும். எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இது எப்போ நம்ம நடித்தோமா அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து மீடியா இருக்க மாதிரி அப்போ இல்லை, சோசியல் மீடியா இல்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருந்திருக்கும், இன்னும் அந்த ரீச் இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ அப்படி விட்டுறவே கூடாது அப்படின்னு 2014 திருட்டு விசிடின்னு ஒரு படம், ஆமாம் அந்த படம் அடுத்து ரிலீஸ் பண்ணோம். 2016 ரிலீஸ் ஆச்சு. அடுத்த வருஷம் அதே ப்ரொடியூசருக்கு அடுத்த படம் பண்ண டிஎன்ஏ ஆனந்தன் அப்படின்னு, சும்மாவே ஆடுவோம்னு ஒரு நாடக கலைஞர்கள். இப்போ வந்து அட்வான்ஸ்டாக எல்லாமே வந்ததுனால நிறைய நாடக கலைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறவங்க. கண்டிப்பா அவங்கள யாருமே வந்து கச்சேரிக்கு கூப்பிட்றதில்ல, விழாக்கள் நடத்துறதில்ல, அப்படியே மாறிடுச்சு. ஆடலும் பாடலும் டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறது, இப்போ டிஜே வரைக்கும் வந்துச்சு. கல்யாணத்தில் பாடுறவங்க கூட விட மாட்டான்ட்டாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்ததுனால அப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை வந்து கதையை மைய கருவாக வச்சு ஒரு, ஏன்னா நம்ம நாடக கலைஞனால நமக்கு தெரியும். அதை வந்து சும்மாவே ஆடுவோம்னு ஒரு இதில், அது கூட முத்து முத்து கருவாய முத்தம் தர வருவாய் சாங் ஹிட் ஆச்சு. அதில் ஸ்ரீகாந்த் தேவாசார் மியூசிக்கில் அஸ்மின் ஒரு இலங்கை கவிஞர் எழுதினார். அதை இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. அதுதான் முதல்ல அதுக்கு பெரிய ரீச் ஆன இது. தப்பெல்லாம் தப்பையில் சாங் அப்புறம் நம்ம படத்தோட சாங் தான் ரீச் ஆகும். அது என்னன்னா, அதுக்கு முதல்ல நான் அந்த படத்தை ஹீரோவை பண்ணுறதா இருந்தது. ப்ரொடியூசர் சொன்னார், நான் சொன்னேன் இல்லை சார், நடிச்சுக்கிட்டே நம்ம டைரக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். ஏன்னா இதில் வந்து நிறைய க்ரௌட் மேனேஜ்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு ஊரே சேர்ந்து படம் எடுக்கும். ஃபுல் நாடக கலைஞர். ஆமாம், படம் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 200-300 பேர் இருக்கணும் ஸ்பாட்டில், எங்கே திரும்பினாலும் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ நான் நடிச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்கணுங்கிறதுலாம் ரொம்ப இதுவாக இருக்கும் சார். அது இல்லாமல் நம்ம டைரக்ஷன் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட இது அப்படின்னு சொல்லி சேவல் கொடின்னு ஒரு படம், அதில் வந்து அருண் பாலாஜின்னு ஒரு பையனை ஹீரோவாக போட்டு பண்ணோம். அதில் நிறைய கற்றுக்கிட்டது என்னென்னா, அந்த 2 படம் எடுத்ததில் சினிமாவில் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த டவுட் சார், நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய டாப் ஆக்டர்ஸோடலாம் நடிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு நட்பு இருக்கும்ல. நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறீங்கும் போது நீங்கள் அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணீங்களா? கொஞ்சம் ரீச்சில் இருக்கிற அது இப்போ தான் நீங்கள் ஒரு இப்போ தான் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டுறீங்க. என்னென்னா,
அவங்களுக்கு என்ன ஒரு காமெடினா தான் தெரியும். நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு போய் நிற்கிறதுங்கிறது வேற. மற்றபடி அப்படி நான் வந்து அடுத்து படம் பண்ணால் ஆர்டிஸ்ட் வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த ஆர்வக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை கை விட்டுட்டு நல்ல ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு சந்தானத்தை போய் நின்னேன். சந்தானம் மட்டும்தான் அவன் சொன்னான், கதை சூப்பராக இருக்குது மச்சான், நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஆனால் குருமா வைக்கிற ப்ரொடியூசராக கூப்பிட்டு வந்துடாத, ஏன்னா இந்த படம் ரொம்ப செலவு பண்ணால் தான் படம் நல்லா வரும். ஆரம்பத்தில் செலவு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் போக போக காம்ப்ரமைஸ் ஆகிட்டே வருவாங்க, அப்படிலாம் இந்த படத்தை பண்ண முடியாது, என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கிற கதை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ சொன்னார், சினிமாவில் 3 பேர் தான் நான் மச்சானை கூப்பிடுவேன், அதில் வந்து ஆர்யா ஒன்று, அப்புறம் ஸ்ரீநாத்னு ஒரு டைரக்டர் ஆக்டரு, அப்புறம் என்னைய. ஏன்னா முதல்ல லண்டனுக்கு சந்தானத்தை நான் கூட்டிகிட்டு போனேன் தான். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ இப்போ வந்து ஸ்ரீநாத் கூட கேட்டால் என் கூடயே இருந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும் மச்சான் ஒன்று வச்சு அப்படின்னு சொன்னோடனே ராஜமௌலி சாரோடைய படத்தை ரீமேக் வாங்கி ரைட்ஸ் வாங்கி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அவரை வச்சு எடுத்தேன். இது வரைக்கும் நீ வந்து எதுவும் ஹெல்ப் கேட்டதே இல்லை, நான் அதனால் உனக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்தாப்புல சந்தானம். கரெக்ட். ஸோ இனிமே பண்ணால் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக இருக்கனால கொஞ்சம் விரைவில் அந்த ப்ராஜெக்ட்லாம் ரெடி ஆகும். கதைக்களம்லாம் ரெடியாக இருக்கா சார்? எல்லாம் ரெடியாக இருக்குது, ஸ்டோரி கூட ரெடியாக இருக்குது. என்ன மாதிரியா நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார்? அது என்னன்னா ஒரு மெயின் த்ரெட் என்னன்னு சொன்னால், இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு பின்னால் எவ்வளோ பல கதைகள் இருக்குது. நம்ம சாதாரணமாக நமக்கு அந்த சுதந்திரம் வரல. இன்றைக்கி நம்ம இப்படி உட்காந்து பேசுகிறோம்னா நமக்கு அவங்களுடைய அன்றைக்கி அவங்க செஞ்ச அர்ப்பணிப்பு தான். கண்டிப்பா. அது வந்து ஆயுத மீதி போராட்டங்களாக இருக்கணும், அகிம்சை வழியில் போராட்டம் இருந்தாலும் போராட்டம் தான். கண்டிப்பா. ஸோ அந்த பெருமையை நம்ம இன்னைக்கு உணர்ந்துருக்கோமா? சுதந்திரம்னா என்ன, நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் நினைக்கலாம் அப்படிங்கிறது, என்ன வேணால் செய்யலாங்கிறது பேர் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் என்பது உன்னுடைய கடமை, பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தான் இந்த படம் பேசுது. ஆமாம். 1947க்கு போயிட்டு 2023ல் 24ல் என்ன நடந்திருக்குங்க அப்படிங்கிறது தான் கதை. ஒன்றும் இல்லை, ஒரே லைன் சிங்கிளாக சொல்கிறேனே, வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதான் லைனு. நல்லா இருக்கு, வித்தியாசமா அவங்கள துரத்துறது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. 2023ல் அவங்க ஆட்சி இன்னும் இருக்குது, இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கல, நம்ம எப்படி இருந்திருப்போம், இந்த நாடு எப்படி இருந்திருக்குங்கிறது தான் கதை. சூப்பர், இது நல்லா இருக்கு. எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? நாங்க வெயிட் பண்ணிட்டு அது இருக்கோம். இனிமேல் ப்ராசஸ் போயிட்டு எல்லாம் முடிச்சு எல்லாமே ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம். ப்ரொடியூசருக்கு உடைய இதுக்காக வெயிட்டிங். ஸோ இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி கதாபாத்திரத்துல எல்லாம் உங்களை எதிர்பார்க்கலாம்? இல்லை, இப்போ இளன் பியார் பிரேம கதை டைரக்டர் இளனோட ஸ்டார்னு ஒரு படம், போஸ்டர் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. கவின், பிக் பாஸ் கவினோட ஒரு படம் பண்றேன். அதில் சுகுமாராவே வர்ற ஒரு கேரக்டர். இப்போ உள்ள சமீபத்தில் ஒரு நடிகரை நினைவுபடுத்தும். அது என்னன்னா 2004ல் ஒரு சுகுமார் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 கெட்டப்பில் பண்ணியிருக்கேன். அது நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம், யுவன் சங்கர் சார் மியூசிக்கில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எழில் சார் படம் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ பிரபு சாலமன் சாரோடைய படம் ஒன்று கமிட் ஆயிருக்கேன். சூப்பர். ஆமாம். அதுக்கப்புறம் ஆளுமைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். தொடாதேன்னு ஒரு படம், அதாவது தொடாதே அப்படின்னா விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை தொடாத, குழந்தை மேலே கை வைக்காத, இந்த போதை வசதியை தொடாத அப்படிங்கிறது தான் அந்த கண்டென்ட். ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். அதில் வந்து நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த மாதம் ஏப்ரல் வந்து அது திரைக்கு வருது. நிறைய படங்கள், இதுவே லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா படங்களும் வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய ஜெயா டிவி சார்பாகவும் கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச்.